ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் வினிதாஸ் கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான். அதாவது வியாழக்கிழமை எடுத்த விலாக் தான். எப்போவுமே மந்த்லி வரக்கூடிய ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நான் வந்துட்டு பாபாவுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு, ஒரு அந்த அழகான குழந்தைக்கு வந்துட்டு அழகாக ஒரு குளிக்கலாம் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய சிலை தான் நம்ம வீட்டில் இருக்கிறது. இந்த சிலை நம்ம அம்மா வந்துட்டு நாங்கள் டி நகரில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால நம்மளுடைய ஃப்ளாட் இருக்குல்ல, அங்கே நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது வாங்கி கொடுத்தது. ரொம்ப லக்கி பாபா, ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து என்னால் டெய்லியுமே பூஜை பண்ண முடியல. ஆனால் சிலர் சொல்லுவாங்கள்ல, ஒரு அடிக்கு மேலே, அதாவது ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேலே வீட்டில் சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெய்லியுமே இந்த நித்திய பூஜை அது வந்துட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்துட்டு அது மாதிரி டெய்லியுமே அபிஷேகம்லாம் பண்ண மாட்டேன். பட் டெய்லி விளக்கேற்றி பிரசாதம் வைப்பேன். இது நான் டெய்லியுமே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் அபிஷேகம் பண்ணுறது மந்த்லி வரக்கூடிய ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை மட்டும் நான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவேன். அது இப்போது இல்லை, நாங்கள் எங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது அதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தான் பார்த்துட்ருக்காரு பாபா, நல்லா தான் வச்சுட்டும் இருக்கார். ரொம்ப சந்தோஷம். ஸோ அன்றைக்கி தான் நான் வந்துட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேன். டீட்டெயிலாக நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பாபாவுக்கு நான் வந்துட்டு எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் அந்த சிலை பற்றி கேட்டிருந்தீங்க, யார் வாங்கி கொடுத்தது, எப்படி அது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு. மயிலாப்பூரில் பாபா கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அது. நிறைய பேர் வருவாங்க. அதாவது ஸ்பெஷல் தேர்ஸ்டே ஆனால் அப்பா சொல்லவே வேணாம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். நாங்கள் டி நகரில் வீடு இருக்கும்போது அடிக்கடிக்கு அந்த கோவில் போவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஸ்பெஷலாக போகிறதே அந்த சாம்பார் சாதத்துக்காக தான். அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் கூட வரவே வராது. நிறைய காய்கறியெல்லாம் போட்டு சாய்பாபா கோவில் அந்த பிரசாதம் தருவாங்க. அது வாங்குறதுக்கே அவ்வளோ பெரிய லைன் இருக்கும். நின்று அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் அடிக்கடிக்கு போவோம். பட் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி போகிறது கிடையாது. நம்ம தெருலேயே ஒரு பாபா இருக்காங்க, போகும்போது வரும்போது மட்டும் அவர் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு போகிறது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலை அம்மா வந்துட்டு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் மயிலாப்பூரில் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 ருபீஸ் வரும்னு நினைக்கிறது. அப்போ நாங்கள் வாங்கினது, அதாவது அப்பா வாங்கி கொடுத்தது. நல்லா அழகாக இருப்பார். நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா நம்மளை வந்துட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருப்பார். அவ்வளோ கனமாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஃபேஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. ஸோ நான் இன்னை வரைக்கும் நம்ம வீட்டில் அவருக்கு வந்துட்டு பூஜைலாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம வீட்டு இருக்கக்கூடிய அந்த சாய்பாபா அவர், அதுக்கப்புறம் மூட்டை சுவாமிகள், கனகப்பட்டி சித்தர் ஐயா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே சித்தர்கள் தான். இவங்க வந்துட்டு பூஜை ரூமில் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு வைக்கலாம், வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, வைக்கலாம். சிலர் வீட்டில் வேறு மாதிரி வழக்கங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நம்ம பூஜை ரூமில் இறந்தவங்க, நம்மளுடைய அந்த தேவாதைகள் இருக்காங்கள்ல, அவங்கள மட்டும்தான் நம்ம பூஜை ரூமில் சுவாமி கூட சேர்த்து நம்ம வைக்கக்கூடாது. அதுவுமே அவங்கள தனியாக நம்ம வச்சு வழிபடணும் கண்டிப்பாக. பட் சித்தர்களை வந்துட்டு நம்ம வழிபடலாம், பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம். அவங்களுமே தெய்வங்கள் தான், எல்லாருமே தெய்வங்கள் தான். எல்லாருக்குள்ளேயுமே இறைசக்தி இருக்குது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விதமான ஒரு ஜோதி எரியுது. அதை வந்துட்டு உணர்ந்தவங்க தான் சித்தர்கள்லாம் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுமே தெய்வங்கள் தான். அவங்கள தாராளமாக பூஜையில் வைக்கலாம். இது என்னுடைய கருத்து, ஓகேவா? நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பதில் சொல்வேன். இது என்னுடைய கருத்து. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஐயோ இது வச்சா அது ஆகுமோ இது ஆகுமோ நெகட்டிவ் வைப் எதுவுமே வேண்டாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு இதுதான், இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாற்றிட்டு போயிட்டே இருங்க. காலையிலேயே லன்ச் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி குருமா தான் செஞ்சுருந்தேனே. கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி, தேங்காய் அரைக்கும் போது அது கூடவே சீரகம், அப்புறம் கசகசா, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, இது மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றினீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். குருமா எப்போவுமே கடாயில் செய்கிறத விட நீங்கள் குக்கரில் செஞ்சு பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 10-10:30க்குள்ளே லன்ச்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பூஜைக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேனே. குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? குருமா குழம்பு வந்துட்டு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட அல்டிமேட்டு இந்த தோசை, இட்லி, சப்பாத்தி இதெல்லாமே நல்லா சுட சுட போட்டு சுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும்.
நம்ம நார்மலாக செய்வோம்ல அதே மாதிரி தான் நான் வந்துட்டு செஞ்சுருந்தேனே. எண்ணெய் விட்டு அதில் அந்த ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து, அப்புறம் அந்த மல்லித்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காய்கறிகள் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிட்டு, ஓரளவுக்கு காய் வெந்தால் போதும். ஏன்னா விசில்ன்றதுனால நமக்கு டக்குன்னு அது வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் மொத்தமாக கிளறிட்டு விசில் போட வேண்டியது தான். ஒரு 2 விசில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் என்ன செஞ்சாலுமே அதுக்கு மெயினாக அந்த ரெஸ்டிங் டைம் தான். ஒரு 20 நிமிஷம் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட்லேயே விடணும். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நல்லா வெந்து வரும். ஸோ சாய்பாபாவுக்கு அழகாக பாலாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவருக்கு பால் வந்துட்டு நல்லா பசும்பாலை திக்காக காய்ச்சி கொஞ்சமாக சர்க்கரை கலந்து நான் அவருக்கு போயிட்டு வச்சுருக்கேன் பிரசாதத்துக்கு. விளக்கெலாம் ஏற்றி முடிச்சாச்சு. இந்த பூஜை நான் எப்போ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12:30 to 1:30 அந்த டைமில் வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன். பாபாவுக்கு எப்போவுமே வியாழக்கிழமை பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னா, காலையில் எனக்கு நேரம் இருக்காது. வெறும் பூஜை பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட மட்டும் தான் நேரம் இருக்கும். அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உட்காந்து மந்திரங்கள்லாம் சொல்லணும், அவர்கிட்ட பேசணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்துக்கணும். அதனால் அப்புறம் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். புட்டு வாங்கியிருந்தேன் அன்றைக்கி. புட்டு, பால், அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்ல. அதுதான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்கள போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு, அவங்களுக்கு பால் தான் காய்ச்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேனே. அப்படியே ஃபுல்லாக கேஸ்லாம் துடைக்கிறது இது மாதிரி ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. வியாழக்கிழமை மோஸ்ட்லி புதன்கிழமையே நான் வந்துட்டு இந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருவேன். எனக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ண வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. முடியல அன்றைக்கி ஏதாவது வேலைக்கு நாங்கள் வெளில போயிட்டோம், ஹஸ்பண்டும் நானும் வந்துட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னும் போது தான் வியாழக்கிழமை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் காலையில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கிட்ட நான் பூஜை பாத்திரம் வந்துட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருவேன். பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டாங்க, நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. அன்றைக்கி சம்திங் அவங்களுக்கு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு ஸ்கூலில். ஸோ அங்கே போயிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு நல்லா வந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் துணியுமே நிறைய இருந்துச்சா, அதை அப்படியே மடித்து வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். அப்படியே இருட்டிருச்சு நல்லா. ஆனால் பட் அந்த டைம் வந்துட்டு ஒரு 4:30 தான் இருக்குமே. ஆனால் நல்லா இருட்டிருச்சு, ஒரு மாதிரி மூடி கிளைமேட்டாக ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு துணி மடிக்கவே பிடிக்கல. ஐயோ போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதி துணி மட்டும் மடித்ததை எடுத்து வச்சுட்டு, எக்ஸ்ட்ரா அந்த துணியெல்லாம் நான் அப்படியே சுருட்டி வச்சுட்டேன். இது நாளைக்கு மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டேன். இதுக்கு வெறும் பொட்டு மட்டும்தான் வைக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுவுமே கொண்டு போய் வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு வேலை ஃபினிஷ் ஆகிடும். குருமா இருக்குது, நைட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது முடிச்சிடுவோம். இவ்வளோ இது பண்ணி எனக்கு வந்துட்டு அந்த பிளாக் காஃபி கொஞ்சம் அப்படியே இந்த டெம்ட் ஆகிடுச்சா, ஓகே நம்ம வந்துட்டு பிளாக் காஃபி போட்டு குடிப்போம், கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட்டுன்றது எனக்கு ஒரு ரீசன் தான். வெயில் அடித்தாலுமே நான் வந்துட்டு பிளாக் காஃபி குடிப்பேன், அது வேறு. பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குல்ல, பியூட்டி சேனல், அதுக்காக ஒரு வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேரட் ஆயில், அந்த கேரட் சீரம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. நல்ல ஒரு ஃபேஸ் வந்துட்டு க்ளோயிங் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு விடக்கூடாது. இது நம்ம ஒரு மினிமம் 15 நாள் வந்துட்டு நம்ம இதை நைட்டில் யூஸ் பண்ணணும். நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். 2 கேரட்டு குட்டீஸ் வந்துட்டு கேரட்டு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்து அதில் உப்புலாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாப்பா எழுந்துக்கிட்டாங்க. அவங்க கேரட் நான் வந்துட்டு சீவிரதை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்களா, அதனால் அவங்களுக்கு மட்டும் ரவுண்ட் பீஸஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்தாச்சு. ஃபோர்க் வச்சு அவங்க சாப்பிட்ருவாங்க. நான் அந்த சேனலுக்கு வீடியோ ஷூட் பண்ணேன், அதை அப்படியே வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். கேரட்டை நான் வந்துட்டு நல்லா தோல் சீவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இதை வந்துட்டு நம்ம சீவலில் போட்டு சீவிக்கலாம். சீவினா தான் நமக்கு அந்த ஜூஸி கிடைக்கும். பொதுவாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது, எனக்கும் சரி என்கிட்ட யாராவது கேட்டாலும் சரி, இயற்கையாகவே பண்ணுங்கள். எல்லாமே இயற்கையிலேயே நமக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. இன்டேக்காகவும் இருக்குது, நமக்கு மேலே அதாவது பூசிக்கிறதுக்காகவும் நமக்கு இயற்கையே எல்லாமே கிடைக்குது. கடலை மாவு, அரிசி மாவு இது எல்லாமே நமக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது. இதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான், அதாவது அந்த ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே தான் நமக்கு கெமிக்கல் ஆட் ஆகி நமக்கு அந்த பாட்டிலெல்லாம் வருது. நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது இயற்கையாக போங்க. அதுதான் நமக்கு ஸ்கின் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் நம்ம உடம்புக்கு அது வந்து நல்லா அக்செப்ட் பண்ணோம். அதுவும் நாட்டு மருந்து கடைகளில் விற்கிற அந்த பொடி எல்லாமே, இந்த தூதுவளை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, அதுக்கப்புறம் வெட்டி வேறு, அருகம்புல் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. எனக்கு நைட் சீரம் இல்லை நைட் ஆயில் வந்துட்டு ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணுவேனே. கேரட்டை நல்லா துருவிட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக இது பாதாம் ஆயில் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, பாதாம் ஆயில் இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும்.
தேங்காய் எண்ணெயும் இது கூடவே விளக்கெண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சுடு இருந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க அந்த கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த கேரட் கலர் எப்படி இருக்குது, இந்த கலர் அப்படியே டோட்டல் நமக்கு சேஞ்ச் ஆகணுங்க. நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம இது வந்துட்டு எண்ணெயில் போட்டு கலரிட்டே இருக்கணும். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை பண்ணணும். இல்லாட்டி ஒரு மாதிரி கருகிடும், சீக்கிரம் கருகிடும். எண்ணெய் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயில் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்குங்க. நல்ல ஒரு இந்த பேல் எள்ளுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி கலரில் கிடைக்கும். அதே மாதிரி இது செய்யும்போது அப்படியே வீடே மணமாக இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி படக்கூடாது. நைட்டில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு நம்ம வேறு ஏதாவது போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் போடாமல் வெறும் இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்களேன். அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. காலையில் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.